தித்திக்கும் திகட்டும். அந்த தேனுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. தானும் கெடாது தன்னை சார்ந்தவர்களையும் கெட வைக்காது என்று விழா தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட தேனை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய பேராசிரியர் அவர்கள் வாயில் உமிழ்நீரை பற்றி கூட அவர்களுக்கே உரிய சுவையோடு இங்கு விவரித்தார்கள். நான் அதிகம் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. வள்ளுவ பெருந்தகை வகுத்த முப்பாலில் இன்பத்து பாலில் பாரோடு தேன் கலந்தத்தை அதற்கு மேலே நான் செல்ல விரும்பவில்லை. அவர் உமிழ்நீரை பற்றி சொன்னார். பாரோடு தேன் கலந்தத்தை சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல என்று சொல்லுகிறோம். அதுவும் பக்தர்கள் சமய நம்பிக்கை கொண்டவர்கள் பாலும் தெளிதேனும் பாலும் பருப்பும் இவை நானுமே தருவேன் எனக்கு சங்க தமிழை கொடுத்து விடு என்று கேட்டதா. தேன் என்று சொல்லுகிற போது இத்தனையும் கேட்கிறார்களே. நம்முடைய ஐயா அவர்கள் கம்பன் புகழை அல்லவா புத்தகமாக முதலில் வெளியிட்டார்கள். அவர்கள் அல்லவா இந்த தேன் மலர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கம்பன் அயோத்தியா காண்டத்தில் நாட்டு பழத்தில் தேனை பற்றி சொல்லுகிறார். இவர்கள் மீனை பற்றி சொன்னார் அல்லவா. அதனால் தான் கம்பன் இதை எப்படி மீனையும் தேனையும் சேர்த்து சொல்லுகிறார் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன். ஆரைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாலை தேனும் ஆரைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாலை தேனும் சோலைவீழ் கனியின் தேனும் தொடையிலி இறாரின் தேனும் மாலைவாய் உகுத்த தேனும் மருங்கு இசைந்து வேலைவாய் மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழித்தவம்மா. இது எத்தனை தேன் வருகிறது? ஆலைவாய் கரும்பின் தேனும் சர்க்கரை ஆலைகள் காவிரிப்பும் பட்டினத்தில் நம்முடைய கடற்புறத்திலே யவன நாட்டு மரக்கலங்கள் வந்து நின்ற அந்த காலத்தில் அந்த மரக்கலங்கள் கிரேக்கத்து மரக்கலங்கள் காவிரிப்பும் பட்டினத்து கடற்கரையிலே நீரின் வந்த நிமிர்வரை புறவியும் காரின் வந்த கருங்கரி மூடையும் வடவரை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரோகலும் தெங்கரமுத்தும் குடகலத்துகரும் கங்கை வாயும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலத்து ஆக்கவும் என்று உருத்திரங்கண்ணனார் பாடினாரே. அங்கே வந்து நிற்கின்ற அந்த மரக்கலங்கள் எப்படி இருக்கின்றனவாம்? அலைகள் அந்த அலைகளிலே தவழுகின்ற மரக்கலங்கள் அது ஆடுகிறது. அது எப்படி இருக்கிறது என்றால் யவன நாட்டு குதிரைகளின் தாடை அசைவதை போல இந்த மரக்கலங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினம் இருக்கக்கூடிய சோழ நாடு அந்த சோழ நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிற நேரத்தில் கரும்பு ஆலைகள் இருக்கின்றன. கரும்பு ஆலைகளிலிருந்து வருகின்ற புகை மலர்கள் மீதெல்லாம் படுகின்றன. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அழகான காட்சி. அப்படிப்பட்ட கரும்பு ஆலைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடத்தினார்களே. அத்தகைய கரும்பு ஆலைகளை நடத்தி இனிய தித்திக்கும் சர்க்கரையை வழங்குகின்ற ஆலைகளை நடத்துகின்ற ஆலையின் அதிபரும் அல்லவா நம்முடைய அருட்செல்வர். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு அவர் தலைமையாகுவது ரொம்ப பொருத்தம். மது தயாரிப்பதனால் லாபம் கிடைத்தாலும் அதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று வடலூர் வள்ளலாரினுடைய பண்பாட்டை தன்னுடைய தொழிற்சாலைகளை நிலையாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர் நம்முடைய அருட்செல்வர் அவர்கள். ஆகையினால் நான் சொல்லுகிறேன், ஆரைவாய் கரும்பின் தேனும் கரும்பின் சாறு இதெல்லாம் வருகிறது. கம்பன் சொல்லுகிறான் கரும்பினுடைய சாறு வருகிறது. அரிதலை பாலை தேனும் தென்னை மரங்கள் பொள்ளாச்சி பகுதியிலே அதிகம் அல்லவா. இன்றைக்கு விவசாய பெருமக்கள் வேதனைப்பட்டாலும் அந்த அரிதலை பாலை தேனும் பாலை சீவுகிற காரணத்தினாலே தென்னையிலே வடிகின்ற மதுவும் சோலைவீழ் கனியின் தேனும் சோலைகளாக இருக்கக்கூடிய பழத்தோட்டங்கள் இருக்கக்கூடிய கனிகளிலே கிடைக்கின்ற கனிச்சாறு இத்தனையும் சொல்லிவிட்டு விருட்சங்களிலும் மலை முகடுகளிலும் இருக்கக்கூடிய தேன் அடைகள் இருக்கிறதல்லவா. மலர்களிலே இருந்து மகரந்தத்தை தொட்டு தேனாக கொண்டு போய் ஆங்காங்கு சேர்த்து தேனடைகளிலே சேர்க்கின்ற காரணத்தினாலே கிடைக்கக்கூடிய தேனும் தொடைகளில் இறாரின் தேனும் மாலைவாய் உகுத்த தேனும் மலர்களில் கிடைக்கின்ற தேனும் இத்தனை தேனும் சேர்ந்து நதியில் கலந்து விட்ட காரணத்தினால் கடலுக்கு போய்விட்டது.
மருத நிலத்தினுடைய வளத்திலே கிடைத்திருக்கக்கூடிய இத்தனை தேனும் சேர்ந்து ஆலைவாய் கரும்பிலே தொடங்கி ஆலை அதிபர் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன், அத்தனை தேனும் சேர்ந்து கடலுக்கு போகிறது. கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் இந்த தேனை பருகி மகிழ்கிறதாம் கம்பன் சொல்லுகிறார். மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தேனை நீரில் இருக்கக்கூடிய கடல் மீன்கள் பருகி வாழ்கிற அளவுக்கு அங்கே வளம் குவிந்திருந்தது என்று நாட்டுப்படலத்திலே சொல்லுகிறாரே கம்பன். அந்த கம்பன் புகழ் என்ற நூலை பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து தந்த அருட்செல்வர் அவர்கள் தலைமை தாங்குகிற இந்த நிகழ்ச்சியிலே கூறுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாகும். இந்த தேன்மலர்கள் நூலை வெளியிட வேண்டும் என்றவுடன் தம்பி அருணகிரி ராஜராஜன் பதிப்பகத்தார் தொடர்பு கொண்டார். அவர்கள் ஆர்வத்தோடு வெளியிட முன்வந்தார்கள். என்னுடைய இலக்கிய உரைகளை ஊக்குவிப்பதற்காக என்னை புகழ்ந்து சொன்னார்கள். இலக்கியம்தான் ஒரு சமூகத்தை வாழ வைக்கும், உயர்த்தும். உலகத்திலே இருக்கக்கூடிய இலக்கியங்களிலே எது உயர்ந்தது? இது அரசியல் எல்லைகளை கடந்த ஒரு மன்றம். அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகங்களினுடைய தொன்மையை ஆய்கின்ற அமைப்புக்கு தலைவர் அருட்செல்வர். இது பலருக்கு தெரியாது. இன்டர்நேஷனல் சொசைட்டி டு இன்வெஸ்டிகேட் தி ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. பண்டைய நாகரிகத்தை ஆய்கின்ற அனைத்துலக அமைப்பு. அதனுடைய தலைமையகம் அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவிலே இருக்கிறது. அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த தலைமையகம் இருக்கிறதே, அந்த அமைப்புக்கு தலைவர் யார் என்று கேட்டால் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தின் தலைவர். இதை விட ஆகவே ஒரு உயர்ந்த தலைவரின் திருக்கரங்களாலே எளியனுடைய நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், உலகத்தின் பல்வேறு நாகரிகங்களை பற்றி குறிப்பிடுகிற நேரத்தில் ஒரு செய்தியை உங்கள் மனதிலே பதிய வைத்து இருக்கிறார்கள். சுமேரிய நாகரிகமே தமிழர் நாகரிகம் என்பதை அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த நூலிலே கூட அந்த குறிப்பை நான் எழுதியிருக்கிறேன். சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், அதனுடைய மூல நாகரிகம் தமிழர் நாகரிகம். இது ஈழத்திலே பிறந்த அறிஞர் பெருமக்கள் இதை தொகுத்து தந்திருக்கிறார்கள் நூல்களாக நெடுங்காலத்துக்கு முன்னாலேயே. ஆகவே இந்த நாகரிகங்களுக்கெல்லாம் தொல்முதல் நாகரிகம் தமிழர் நாகரிகம். சுமேரிய எழுத்துக்களும் அந்த பண்பாடும் பழக்க வழக்கமும் ஊர்களின் பெயர்களும் கூட தமிழ்நாட்டு பெயர்களோடு ஒன்றி போகக்கூடியவை. எனவே பழமையான நாகரிகங்கள் என்கிற போது இன்றைக்கு லெமோரியா கண்ட ஆய்விலே அருட்செல்வர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தெற்கே குமரிக்கு தெற்கே கடலுக்கு தெற்கே பழந்தமிழ் நாடு இருந்தது. இதை திட்டமிட்டு மறுக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கலாம். ஏனென்றால் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள பாடினான். ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டார்கள், தெற்கே குமரி முனைக்கு தெற்கே ஒரு பழந்தமிழ்நாடு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லுவேன், உலகத்தின் பழைய நாகரிகங்களை ஆய்வு செய்தவர்கள் புராதனமான நகரங்கள் என்று பட்டியலிட்டு பாபிலோன் ஒரு பழமையான நகரம், அருமையான கட்டிடங்கள் கட்டப்பட்ட நாகரிகம் நிறைந்த நகரம் பாபிலோன் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய பழமை 7000 ஆண்டுகள் என்றும் சொல்லுகிறார்கள், 8000 ஆண்டுகள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அமெரிக்க நாட்டிலே இருந்து வந்த ஆய்வாளர்கள் காவிரிப்பூம்பட்டினம் கடலோடு கலந்து மறைந்து விட்டதே, அந்த கடலின் மடிக்குள்ளே ஆய்வு நடத்தி மிக உயர்ந்த விஞ்ஞான சாதனங்களின் மூலமாக ஆய்வு நடத்தியதற்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே ஒரு நகரம் இருந்தது, இது 11000 ஆண்டுகளுக்கு முன்னைய நகரம், இதுதான் பழமையான பூம்புகார் நகரம் என்று. இதை சொல்லியிருப்பவன் அமெரிக்க அந்த குறுந்தகட்டை பார்த்துவிட்டு உலக ஆய்வாளர்கள் ஆச்சரியப்பட்டு திகைத்து போனார்கள். இப்படி ஒரு பழமையான நகரம், பாபிலோனுக்கு முன்னைய நகரம், அருமையான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வீதிகள் நேர்த்தியாக அமைக்கப்பட்டு ஒரு பழமையான நாகரிகம் இருந்தது. அங்கே எங்கே இருந்தது? பூம்புகாரிலே இருந்தது. எனவே இத்தகைய நாகரிகத்தை கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களினுடைய மொழி உலகத்தினுடைய மூத்த மொழி. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம்? எதற்காக? பழம்பெருமை
வெறுமனே பேசிக் கொண்டு